Hello everyone, welcome to my channel. Learn Excel in Tamil அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது டேட்டா வேலிடேஷன் ஃபார் டேட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவிலே 2 வீடியோ பார்த்துருக்கோம். பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா வேலிடேஷன் பார்த்துருக்கோம். டேட்டா வேலிடேஷன் யூசிங் லிஸ்ட் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட்டுக்கு எப்படி நம்ம டேட்டா வேலிடேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறத. ஸோ டேட்டா வேலிடேஷன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எதெல்லாம் நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா you can check for whole number, decimal, இல்லை you can pick the data from a drop down list. இதில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் drop down list எப்படி கிரியேட் பண்ணுறது, dependent drop down list எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதனோட வீடியோ URLs நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் நான். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேட். எப்படி வந்து ஒரு செல்லில் ஒரு பர்டிகுலர் டேட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்க்குறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்ம எப்படி கஸ்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ஃபார் வேலிடேட்டிங் தி டேட். இது ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் டேட்டா வேலிடேஷன் வந்து டேட்டா டேபுக்குள்ளே டேட்டா டூல்ஸுங்கிற குரூப்புக்குள்ளே இருக்குது. ஸோ டேட்டா வேலிடேஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் வருது. இந்த இடத்துல வந்து க்ரைட்டீரியாவில் அலோ டேட் நம்ம கொடுத்துக்கிறோம். நம்ம இப்போ பிட்வீன் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஸ்டார்ட் டேட்டு என்ன எண்ட் டேட் அப்படிங்கிறது வருது. ஸோ இதர் யூ கேன் ஸ்பெசிஃபை த டேட் ஹியர் இட் செல்ஃப், அந்த எக்ஸாக்டாக என்ன டேட்டுங்கிறத கொடுக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு செல் ரெஃபரன்ஸ் வேணும்னாலும் நம்ம செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது நேம் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த நேம் கூட F3 ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே அலோவில் யூ கேன் கிவ் கஸ்டமில் இந்த இடத்துல யூ கேன் ஸ்பெசிஃபை த ஃபார்முலா. ஸோ இப்போ தான் நம்ம இது ரெண்டே தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to limit the entries to specific date range. 2 ரேஞ்ச் கொடுத்துக்க போகிறோம், அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரி வரணும். ஸோ இது வந்து நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் கோர் டேட்டா கொடுக்க போகிறோம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் அதை ஸ்பெசிஃபை பண்ணி செல் ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் அதுக்கு முந்தின நாள், அந்த நாள், அடுத்த நாள், அந்த மாதிரி 3 நாளும் வரணும். ஸோ இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி பண்ணியிருக்கோம், அதனால தான் இதை டைனமிக்னு சொல்லியிருக்கோம். அதே போல் வந்து என்றைக்கு நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணனாலும் நெக்ஸ்ட்டு 3 ஒர்க்கிங் டேஸ் வர மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். we are restricting the date to the current year. கரண்ட் இயரில் இருக்கிற டேட்டை மட்டும் தான் என்ட்ரி பண்ண போகிறோம். அடுத்து we are going to prevent entry of the weekend dates. ஸோ என்ட்ரி பண்ணுற டேட் வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கணும், வீக்கெண்ட் டேட்டாவாக இருந்ததுன்னா அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லிமிட் என்ட்ரிஸ் டு ஸ்பெசிஃபிக் டேட் ரேஞ்ச். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெக்கேஷன் ரிக்வெஸ்ட்டுக்கு, அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டுக்குள்ளே அந்த வெக்கேஷன் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுக்கணும். ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் ரூல்ஸ்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸோ டேட்டா வேலிடேஷனில் இந்த இடத்துல நம்ம டேட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். என்ன டேட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம்? சே 15/01/2022. இப்போ நம்ம வந்து ஒரு டேட் கொடுத்துருக்குறோம், 15/1/2022லேருந்து 30/1/2022, அதாவது ஜனவரி 15லேருந்து 30th வரைக்கும் அவங்க வெக்கேஷன் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நம்ம ஓகே கொடுத்துட்றோம். இப்போ நம்ம டேட்டை என்ட்ரு பண்ணும்போது இப்போ நான் 01/01/2022 என்ட்ரு பண்ணால் என்ன வரும்? த வேல்யூ இஸ் நாட் வேலிட், த வேல்யூ என்டர்ட் இஸ் நாட் வேலிட்னு வருது. ஸோ ரீட்ரை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு 15. ஸோ இந்த டேட்டை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா அந்த டேட்டை எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஒர்க் ஷீட்டில் அந்த டேட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அந்த டேட்டுக்கு நம்ம வந்து நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். எப்படி நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம்? இப்படி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸில் க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அது நம்ம கொடுக்கும்போது இந்த நேம் வந்து டாப் ரோவில் இருக்கா லெஃப்ட் காலத்தில் இருக்கா அப்படிங்குது. இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் காலத்தில் இருக்கிறது தான் வேணும். ஸோ நம்ம ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இது வந்து டேட் நேம் வந்து ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் அப்படிங்கிற நேம் வந்து ஸ்பெசிஃபை ஆகிக்குது. இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணனாவே எனக்கு இங்கே ஸ்டார்ட் டேட்னு வருது, செல் நம்பர் செல் ரெஃபரன்ஸ் வரதில்லை, எண்ட் டேட்னு வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேலிடேஷன் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம இப்போ
நேம்டு ரீஜன் அந்த செல்லோட நேம் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா F3 கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த நேம்ஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் டேட்டு, அதே போல் இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் F3 கொடுக்கும்போது எண்ட் டேட். இப்போ என்னாகும், அந்த டேட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு டேட் நம்ம என்ட்ரி பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டை நம்ம என்ட்ரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேட் அக்செப்ட் ஆகிக்குது. இப்போ நம்ம அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது தப்பாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேட் வந்து எரர் மெசேஜ் நம்மளுக்கு வரும். கிரியேட் டைனமிக் ட்ராப்டவுன் லிஸ்ட் ஆஃப் டேட்ஸ். அதாவது நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம், டேட் வந்து அந்த லிஸ்ட்டில் வரப்போகுது. ஸோ இதுக்கு நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 ஒர்க்கிங் டேஸ். ஸோ இது 2 வர மாதிரி நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டைனமிக் டேட்ஸு எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ 3 வேணும். இதை நம்ம 3யும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் ஷீட்டில் நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அந்த நேமை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி நம்மளுக்கு எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ வேணும்னா டுடே கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு டுடே ஃபங்க்ஷன் இருக்குது. அதுலேருந்து -1 பண்ணால் எஸ்டர்டே, இதுலேருந்து +1 பண்ணால் டுமாரோ. ஸோ இந்த 3யும் நான் வந்து ஒரு ஷீட்டில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா திஸ் இஸ் டுடே -1, அடுத்தது வந்து இட்ஸ் செல்லுலேருந்து +1 பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து இந்த செல்லுலேருந்து அடுத்து +1 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3யும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்குறோம் நம்ம அந்த நேம் பாக்ஸில். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம இந்த செல்லில் கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல சோர்ஸ்க்கு நம்ம F3 ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இப்போ டேட் லிஸ்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டுடே, எஸ்டர்டே அண்ட் டுமாரோ இந்த 3 நாளும் வருது. ஸோ நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ரீஜனை வந்து நம்ம நேம் பண்ணியிருக்கிறோம், அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். நம்ம அடுத்து பார்க்குற எக்ஸாம்பிள் வந்து 3 கண்டினியூஸ் ஒர்க்கிங் டே, நெக்ஸ்ட் 3 ஒர்க்கிங் டேட். அப்போ நம்ம கரண்ட் டேட் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேட் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த ஒர்க்கிங் டேட் பார்க்குறதுக்கு நம்ம ஒர்க் டே அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டுடேஸ் டேட் நம்ம இன்றைக்கி போக்குறோம். ஏன்னா இன்னிலேருந்து ஒரு 3 நாள் நம்மளுக்கு வேணும். டுடேஸ் டேட் போட்டிருக்கிறோம். நம்ம இதுலேருந்து 3 ஒர்க்கிங் டே நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த 3 ஒர்க்கிங் டே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒர்க் டே அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் டே வந்து இட் டேக்ஸ் 2 பேராமீட்டர்ஸ். ஒன்று வந்து இந்த டேட் கமா இஸ் கமா 2. இப்போ 17க்கு அப்புறம் 18, 19 வந்து இட்ஸ் நாட் அ ஒர்க்கிங் டே, இட்ஸ் அ வீக்கெண்ட். அதனால் நம்மளுக்கு சரியாக வரல. அதே போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த இடத்துல வந்துட்டு 3rd டே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் டே ஆஃப் திஸ் கமா 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் வேணுங்கிறத நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஸோ இன்னிலேருந்து ஆரம்பித்து 17, 20, 21 3 ஒர்க்கிங் டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அந்த நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நான் ஒர்க்கிங் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த டெலிவரி டேட்டு, டேட்டா வேலிடேஷன், அப்படியே சோர்ஸ் F3, இந்த இடத்துல ஒர்க் டே பார்த்தீங்கன்னா 17, 20, 21. ஸோ இந்த மாதிரி வந்துடும். அடுத்து we are going to restrict the date. எந்த டேட் என்ட்ரு பண்ணுறோமோ அது வந்து கரண்ட் இயரில் இருக்கிற டேட்டாக இருக்கணும். இதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இது வந்து செக்கிங் ஃபார் கரண்ட் இயர். அதாவது ஒரு டேட் என்ட்ரு பண்ண போகிறோம், அந்த டேட் வந்து கரண்ட் இயர்க்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம வந்து அந்த இயர் டேட் என்ட்ரி பண்ணியிருக்க டேட்டோட இயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இயர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட் என்ட்ரி பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபார்முலாவோட செல் ரெஃபரன்சஸ் இங்கே கொடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு டுடேஸ் டேட் என்ட்ரு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 2021 வந்துடுது. இப்போ சப்போஸ் நான் இதுக்கு பதிலாக 21க்கு பதிலாக
20 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இங்கே நம்ம என்ன என்ட்ரு பண்ணியிருக்கோமோ அதனுடைய இயர் மட்டும் வந்திருக்கு. அப்போ இது வந்து கரண்ட் இயரா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இயர்லேருந்து is equal to year of today. இன்னைக்கு என்ன டேட்டோ அதனுடைய இயர் எடுத்து இது ரெண்டும் சேமா அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் சேம், அதனால் ஃபால்ஸ் வருது. இப்போ சப்போஸ் நான் இதுக்கு வந்து 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ட்ரூ வருது. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டா போதும். இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த வேலிடேஷன் க்ரைட்டீரியாவில் அலோவில் கஸ்டம் கொடுத்துக்கிறோம். அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வேறு டேட் கொடுக்கும்போது நம்மளுக்கு டெஃபினட்டாக தப்பு வரும், வேறு இயர் கொடுக்கும்போது. ஸோ த வேல்யூ யூ என்டர்ட் இஸ் நாட் வேலிட். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டேட் என்ட்ரு பண்ணுறது ஒர்க்கிங் டேவாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி ஏ வீக்கெண்ட் டே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த எக்ஸாம்பிளும் இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளும் நம்ம வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல we are preventing the weekend dates. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 18 and 19 வந்து வீக்கெண்டு. அந்த டேட் நம்ம வந்து இதில் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வீக் டே அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நான் கரண்ட் டேட் எடுத்திருக்கேன். அந்த கரண்ட் டேட் வந்து எந்த டேயில் வருது, வீக் டே என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து வீக் டேங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் 2 parameter. ஒன்று வந்து எந்த டேட்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப். இந்த ரிட்டர்ன் டைப் வந்து 1 2 3ன்னு என்ன வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம சண்டே மண்டேவை வந்து 1 2 3ன்னு வைக்கிறோமா, இல்லை மண்டேலேருந்து ஆரம்பித்து 1 2 3ன்னு வைக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து. அது என்ன கொஞ்சம் கிளியராக பார்க்கணுன்னா நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ளே போய்க்கலாம். ஃபார்முலாவில் போயிட்டு இந்த ரிட்டர்னிங் டைப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து சண்டேவை 1ன்னு வச்சு மண்டே 2 3 அப்படின்னு சாட்டர்டே வரைக்கும் வேணும்னா நம்ம இந்த இடத்துல 1 ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி இல்லாமல் மண்டேலேருந்து நம்ம நம்பரிங் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல 2 ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம 2 ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். 2 ஸ்பெசிஃபை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 4 வந்திருக்கு. இன்னைக்கு Thursday 4, நாளைக்கு 5 வரும். அப்புறம் 6 and 7 வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வர டேட்டு இந்த டே இருக்கு இல்லைங்களா, அது லெஸ் தேன் 6 இருந்ததுன்னா இட் இஸ் த ஒர்க்கிங் டே. If it is 6 and 7 அப்படின்னா இட்ஸ் a weekend. ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்தா போதும். ஸோ ஈக்குவல் டு வீக் டே ஆஃப் திஸ் F4, 2 is less than 6. இப்போ நம்ம 18/12/2021 கொடுத்தோம்னா it will not accept. Please enter a working date. 17/12/2021 இது அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி டேட்டா வேலிடேஷனில் டேட் வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இதில் வந்து நம்ம டேட்டை வந்து எக்ஸாக்ட் டேட் என்ட்ரு பண்ணுறதையும் பார்த்தோம், நம்ம லிஸ்ட்டில் என்ட்ரு பண்ணுறதையும் பார்த்தோம், அதே போல் கஸ்டமில் ஒரு ஃபங்க்ஷன் மூலமாகவும் என்ட்ரி பண்ணி பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.